Taste the Daily. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி நகராட்சியில் குடிநீர் குழாய் பதிக்கும் பணிக்காக தோண்டப்பட்ட பள்ளத்தால் விபத்துகள் ஏற்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கோவில்பட்டி 11வது வார்டில் நகராட்சி நிர்வாகத்தால் தோண்டப்பட்ட பேவர் பிளாக் சாலைகள் சீரமைக்கப்படாததால் பள்ளி மாணவர்கள், முதியவர்கள் விழுந்து விபத்துக்குள்ளாவதாக மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். கலெக்ஷன், கமிஷன், கரப்ஷன் ஆட்சியில் நகராட்சி நிர்வாகம் டெண்டர் விட்டு சம்பாதிப்பதில் காட்டும் அக்கறையை சாலைகளை பராமரிப்பதில் காட்டுவதில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். அடிக்கடி இதுல பள்ளி மாணவர்களும் வயதானவர்களும் கீழே விடுறாங்க. அந்த சாலையே பயன்பாட்டுக்கே இல்லாம சும்மா அது பேருக்கு இருக்கு. இதுக்கு பழைய தார் சாலை இருந்தா கூட மக்கள் அந்தந்த நடந்துருவாங்க போல இருக்கு. இந்த கல்லூரி சாலையை பத்தி கோவில்பட்டி நகராட்சி நிர்வாகத்துக்கு ஒண்ணுமே தெரியல. அதுலயும் கோவில்பட்டி துணை சேர்மனா இருக்கக்கூடிய வார்டிலேயே இப்படி இருக்கு. நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணி அருகே பெய்த கனமழை காரணமாக கடல் சீற்றம் ஏற்பட்டு விளைநிலங்களுக்குள் கடல் நீர் புகுந்து சுமார் 100 ஏக்கர் சம்பா நெற்பயிர் அழுகி சேதமடைந்தது. வேளாங்கண்ணி அடுத்த பிரதாபராமபுரம் கிராமத்தில் கடல் சீற்றம் ஏற்பட்டு விவசாய நிலத்தில் உவர் நீர் புகுந்ததால் சாகுபடி செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ள விவசாயிகளுக்கு நிரந்தர இழப்பீடும் கடற்கரை ஓரத்தில் தடுப்பணை அமைக்குமாறும் கோரிக்கை வைத்துள்ளனர். நானும் டெல்டாக்காரன் என தம்பட்டமடிக்கும் ஸ்டாலின் அரசு கடலோர மாவட்ட விவசாயிகளின் கோரிக்கைகளுக்கு செவி மடுப்பதில்லை என விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். காரணமாகவும் கடல் சீற்றமும் இன்னைக்கு அதிகமாக இருக்குது. கடல் சீற்றத்தால் இன்னைக்கு கடல் நீரானது ஊருக்குள்ளே வந்திருக்கு. குறிப்பாக நாங்கள் எண்ணிட்டு இருக்கிறது ஒரு விவசாய நிலம், கிட்டத்தட்ட 100 ஏக்கர் விவசாய நிலத்துக்குள்ள கடல் நீர் உள்ளே புந்திருக்கு. இதனால் பார்த்தீங்கன்னா கடந்த 15 நாட்களுக்கு முன்னாடி விதைத்திருந்த நெல் பயிர் முற்றிலும் அழுகி சேதம் அடைஞ்சிருக்கு. ஸோ இது அரசோட கவனத்தை நாங்கள் கொண்டு வரோம். இது முதல் தடவை இல்லை, கடந்த 3 வருடங்களாக இதே பிரச்சனை. திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் அருகே அணை திறப்பு விழாவின் போது தேனீக்கள் துரத்தியதால் பொதுமக்களும் பொதுப்பணித்துறை அதிகாரிகளும் அலறி ஓடியதால் பரபரப்பு ஏற்பட்டது. விவசாய பயன்பாட்டுக்காக அழகாபுரி அணை நீரை பொதுப்பணித்துறையினர் மற்றும் குடிநீர் வடிகால் வாரியத்தினருடன் இணைந்து வேடசந்தூர் சட்டமன்ற உறுப்பினர் திறந்து வைத்தபோது தேனீக்கள் கூட்டமாக வந்து கொட்ட துவங்கியது. இதனால் பொதுமக்களும் பொதுப்பணித்துறை அதிகாரிகளும் அலறி அடித்து ஓட்டம் பிடித்தனர். திருவாரூரில் வங்கி ஊழியர் ஒருவர் விவசாயிகளையும் மகளிர் குழு பெண்களையும் ஒருமையில் பேசிய வீடியோ வெளியாகி கடும் கண்டனத்திற்குள்ளாகியுள்ளது. பூந்தோட்டம் பகுதியில் உள்ள இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியில் கலைவாணி என்ற ஊழியர் ஏஓவாக பணியாற்றி வருகிறார். அங்கு பயிர் காப்பீடு திட்டத்திற்கு விண்ணப்பிக்க வந்த விவசாயிகளிடம் தகராறில் ஈடுபட்ட கலைவாணி அவர்களை ஒருமையில் திட்டி அராஜகத்தில் ஈடுபட்டுள்ளார். வெளியே போனாதான் பணம் இல்லைன்னா கிடையாது. ஏன் வெளியே போக சொல்லல பைத்தியமா இங்க கட்டிட்டு இருக்காங்களா?